ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாக்குறது ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனல். ஒருத்தர்கிட்ட ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு சில லட்சங்கள் அமௌண்ட் இருக்கு கையில. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா, அந்த அமௌண்ட் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்றது? லேண்ட் வாங்கி போடலாமா, லேண்ட் வாங்கி வீடு கட்டின அப்புறமா சேல்ஸ் பண்ணலாமா? இந்த ஊர் என்ன விலைன்னு அப்புறம் எடுக்கலாம்னே. சரி, இந்த தெருவாவது என்ன விலை வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும்டா. இல்லைன்னா ஏதாச்சும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஷேர்ஸ்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லைன்னா ஒரு பிசினஸ் ரன் பண்ணலாமா அப்படின்னு பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ண வேணும்னு உசுர வாங்குறாங்க சொல்லி பல விஷயங்கள், பல குழப்பங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, பசங்களுக்கோ இல்ல பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்றதுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டு கல்யாண விஷயம் நடந்துட்டு இருக்கு. கோல்டு வாங்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா, ஏற்கனவே அவங்க வீட்டுல இருக்கிற பீரோல கிச்சன் ரூம்ஸ்ல கிலோ கணக்கா வெள்ளி கோல்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. அது பத்தாம இன்னும் நம்ம அதிகமா வாங்கி குவிக்கணும்னு சொல்லி ஃபியூச்சருக்காக எப்போடா குறையோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் மத்தியில முக்கியமா நம்ம யார் பத்தி பேசணும்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் தான். நிறைய தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாலேயே பார்த்தோம்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் கோல்டு வாங்குறதுக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காகவோ இல்லைன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்காகவோ இல்ல ஒரு குழந்தை பிறந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்காக வாங்குறதுக்கு அவங்களும் வந்து என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? இதே நிலைமை இப்ப நான் அந்த கோல்டு பத்தி பேசுறேன். கரெக்டா ஒரு மாசம் ஜனவரி ஸ்டார்டிங்ல நியூ இயர் வந்தோடனே, நியூ இயரோட கிஃப்ட் மாதிரி கோல்டு ரேட்டு தாறுமாறா, யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு ராக்கெட் மாதிரி சர்ன்னு எவ்வளவு தூரம் போச்சு. தொடர்ச்சியாக சர்வதேச சூழல் காரணமாக தங்கத்தின் விலை உயர்ந்து வரக்கூடிய சூழலில் அது எப்பவுமே கோல்டு சில்வர் வந்து ஈக்குவலா இருக்கும். சில்வர் வந்து யாருமே வந்து கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சில்வர்ல கிளாஸ், தட்டு, கொலுஸ் அப்படின்னு சொல்லி பல ப்ராடக்ட்ஸ் மேக் பண்றாங்க. அந்த மேனுஃபேக்சரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில்வர் பார் வந்து கிடைக்காதனால, ஏன்னா ரேட் அந்த அளவுக்கு ஏறி போனனால கிட்டத்தட்ட ஒரு கிலோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4,50,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. இந்த மாதிரி ரேட் டார்மாரா பிச்சுன்னு போகும்போது நிறைய பேர் இந்த கோல்டு ரேறதுக்கு யாருதான் உண்மையான காரணம் தெரியாம எவன் கிடைக்கிறானோ, லோக்கல்ல இருந்து டெல்லி வரைக்கும் இல்லன்னா வெளிநாட்டுல ஒருத்தர், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, செம்ம திட்டுனாங்க. Sounds good, doesn't work. உண்மையாவே இந்த கோல்ட் ரேட்டு எப்படி ஏறுது, எப்படி இறங்குது, இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம எவன் கிடைக்கிறானோ, யார் கிடைக்கிறானோ எல்லாரையும் அச்சு தள்ளி வேணும்தான். இந்த கோல்ட் ரேட் ஏத்துறான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்களா, நம்மள மாதிரி வந்து நிறைய பேர் வாங்குறதுனால அடிக்கடி இந்த மாதிரி ஏறுது, பப்ளிக் அதிகமா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் அந்த மெட்டல்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால நிறைய அந்த ரேட் ஏறுதுன்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் காசு ஏறினாலும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா நகை கடையிலுமே கூட்டம் ஈவினிங் ஆனா இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் கோல்டு ரேட் ஏறுதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல யாராச்சும் போய் கோல்டு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சா, இல்ல யாராவது ஒருத்தவங்க வெளியே போகும்போதோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் மால்லையோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ காதுல மூக்குல அப்படின்னு சொல்லி வகை வகையா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல அவங்க ஜுவல்ஸ் போட்டுருந்தா பார்த்துட்டு மனசுல திட்டுறதும், This is an unwanted statement irrelevant to the current situation அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கோல்டு ரேட் நம்மளால வாங்க முடியல அப்படின்னு சொல்லி. பட் எல்லாருக்கும் பார்த்தோம்னா இப்போ ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. தம்பி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்துச்சு சொல்ல முடியாது, ஃபியூச்சர்ல வர சான்சஸ் இருக்கு. என்ன அடி இப்போ கரண்டா பார்த்தோம்னா கொஞ்ச நாளாவே வந்து ஒரு சவரன், அதாவது 8 கிராம்ஸ் கோல்டு ரேட் பார்த்தோம்னா தெரிஞ்ச வரைக்கும் 1,35,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா குறைஞ்சு 1,15,000 ரேஞ்ச் இருக்கு. அதுல ஒரு நாள் மட்டும் பார்த்தோம்னா ஒரே நாளைக்கு ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய் ரேட் ஏறிச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு ரேட் ஏறினது பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் சில 8 வருஷம் 5 வருஷம் முன்னாடி ஒரு சவரனுக்கு 300 ரூபாய் ஏறினாலே ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவுலாம் ஏறாது, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து 300 ரூபாய் இங்க இருக்கு, 10,000 ரூபாய் இங்க இருக்கு. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores பாத்துக்கோங்க வித்தியாசத்தை. எல்லா வீட்லயுமே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எங்க தங்கம் ரேட்டு கம்மியாச்சுங்க, இல்ல இது இனிமே வந்து ஏற போதுன்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னும் கம்மியாகும் சொல்லி
அடுத்த மாசம் வாங்கிக்கோ, அடுத்த மாசம் இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சரி வெயிட் பண்ணுவாங்க. சரி இப்ப திருப்பி ஒன்று பார்த்தா கொஞ்சம் ஏறி இருக்கும், இப்ப வச்சு வாங்கிக்கோங்க, தங்கம் ரேட் கொஞ்சமா ஏறி இருக்கு, இன்னும் நிறைய பேர் வந்து தங்கம் ரேட் 1 லட்ச ரூபா போகும் 2 லட்ச ரூபா போகும் அப்படின்னு சொல்றாங்க, இப்ப வச்சு வாங்கிக்கலாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இல்லம்மா இன்னும் குறையுமா, இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் ஆன அப்புறமா ரேட் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு எல்லாம் ரேட் இருக்காது, கோல்டு ரேட் குறையும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டு இருந்தார் வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்ட். யார் சாமி எங்க வந்திருக்கான்? திருப்பி ஒய்ஃப் இல்லங்க ரேட் ஏறி போகுதுங்க, திருப்பி வாங்கிக்கலாம், ரேட் அதிகமா ஆயிடும், நம்மளால வாங்க முடியாது அப்படி அவங்க சொல்றாங்க. சரி இவரு வந்து வெயிட் பண்ணி கடைசியில பார்த்தா இதுதான் ராக்கெட் மாதிரி போயிட்டு 1,35,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. 1 லட்சம் என்ன சொன்ன அவன் ரெண்டுங்கிறான். இந்த ரேட்லாம் நியூஸ்ல பார்த்த உடனே அவனை இனிமே கோல்டு கில்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வந்தீங்க அவ்வளவுதான் கதம். நிறைய ஃபேமிலிஸ்ல கோல்டு வாங்கி பிளான் பண்ணியிருந்தாங்க, இந்த மேரேஜ்ல இவருக்கு போடலாம், இந்த குழந்தைக்கு இந்த போடலாம், நம்ம பசங்களுக்கு சேர்த்து வைக்கலாம் சொல்லி எல்லா பிளான்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே இந்த ரேட் போனோடனே ஃபிளாப்பே பண்ணிட்டாங்க. அதாவது கோல்டு இனிமே வாங்குறத முடிவே பண்ணிட்டாங்க. ஏன்னா யாருனாலுமே வந்து அந்த அளவுக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியல, வாங்கவே முடியாது. சீக்கிரம் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு. சரி ஃபயாஸ், இது பத்தி நீ கோல்டு பத்தி இப்போ ஏன் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த யார் யார் கோல்டு வாங்குறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களோ, கோல்டு ரேட் எப்போடா குறையும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா காலையில ஓபன் பண்ணாலும் நியூஸ் பேப்பர் பாக்குறது, காலையில டிவி போட்டாலே கோல்டு ரேட் பாக்குறது, எப்போடா ரேட் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பசங்களுக்காக நிறைய பேர் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ், கோல்டு ரேட் ஒரு சவரன் 80,000 கீழே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இது வரைக்கும் சொல்லவே இல்ல, அது தோணலையா? நாம இந்த வீடியோல இந்த கோல்டு ரேட் இன்னும் ஏறுமா, திருப்பியும் இந்த கோல்டு ரேட் குறைய மாதிரி குறைஞ்சு திபுதிபுன்னு டக்குன்னு ஏறிடுமா, கோல்டு ரேட்டு இல்லைன்னா விலைவாசியை ப்ரெடிக்ட் பண்ற பல எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் நிறைய பேர் வந்து இந்த இயர் ரெண்டுக்குள்ள 70,000 to 80,000 கீழே ஒரு சவரன் வரும்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் பல டிபேட் போயிட்டு இருக்கு. இது உண்மையாவே குறையுமா, இதுக்கு காரணம் என்ன, எதனால குறையுது, 1,35,000 இருந்துச்சு, அந்த ரேட்ல இருந்து இன்னும் தாண்டி போகுமா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா கவர் பண்ண போறோம். யாராச்சும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா, இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அவங்க பசங்க மேரேஜ்க்காக, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கணும்னு சொல்லி யாருமா நீங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். எண்ட் ஆஃப் த வீடியோ வெயிட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். சரி நம்ம என்னன்னாலும் கோல்டே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணி இருக்கும்போது, நடுவுல மூவி பார்க்கும்போது, இல்லைன்னா நியூஸ் பார்க்கும்போது, இல்லைன்னா ஏதாவது சீரியல் நாடகம் பார்க்கும்போது, இல்ல ஷோஸ் பார்க்கும்போது அடிக்கடி நடுவுல வந்து ஒருத்தர கோல்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அங்கே வாங்கும்போது யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நான் சொல்றது நம்பாதீங்க. ரேட்டு நிறைய கடையில கம்பேர் பண்ணுங்க, நல்லா டிசைனை பாருங்க, எங்க பெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்களோ அங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்டா வெரைட்டியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களை திருப்பி அந்த கோல்டு வாங்குறதுக்கு உசுப்பேத்தி விட்டு கடைசியில ரேட் வந்து எங்கேயோ போயிடுச்சு. சரி அவர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வர்றான் தங்க வண்டியில அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடி தள்ளுபடி, கம்மியான சேதாரம், வளையல் திருவிழா, செயின் திருவிழா அப்படின்னு சொல்லி வெரைட்டியா பல ஆக்டர்ஸை வச்சு டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அதுல காமிக்கிற கோல்டோட பிக்சர்ஸ், அந்த கிராபிக்ஸ் பார்த்தா வாங்குற பிளான் இல்லாதவங்களுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கணும்னு சொல்லி அந்த மாதிரி உசுப்பேத்திடுறாங்க. அதே மாதிரிதான் பண்ணி நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வாங்க வைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து புடிச்சு போகுது அந்த கோல்டு. பப்ளிக் மட்டும் தான் சொல்லி கேட்டாங்கன்னா அப்படி இல்ல, வேர்ல்ட் லெவல் பார்த்தோம்னா இந்த கோல்டு வாங்குறதுக்கு பல கண்ட்ரிஸ், சைனா, ரஷ்யா, பிரிக்ஸ் நாடுல இருக்கிற சரௌண்டிங்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து போட்டி போடுறாங்க. ஏன் வந்து இந்த கோல்டு ரேட்டு இந்த அளவுக்கு கம்மியாகும் சொல்லி ஒரு கணிப்பு போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே வந்து ரஷ்யா உக்ரைன் போர் கோவிட் டைம்ல இருந்து போயிட்டு இருக்கு. ரஷ்யா, சைனா, இந்தியா நாடுல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து வேர்ல்ட் லெவல்ல கோல்டு உற்பத்தி ஆகுதுல, அதுல இருந்து 50% வந்து பிரிக்ஸ் நாடுல இருக்கிற சில கண்ட்ரிஸ் மட்டும் கண்டினியூஸா 50% ப்ரொடக்ஷன் ஆகிற கோல்ட்ல 50% இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க கண்டினியூஸாவே. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா,
நல்லதா வாங்கடா டேய். சடனா நம்ம பொருளாதாரம் இம்பாக்ட் ஆச்சுன்னா, வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி ரஷ்யாவும் அதே மாதிரி தான் பண்ணிச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஜனவரி மாசம் நினைக்கிறேன் 1,35,000 வரைக்கும் போச்சு ஒரு சவரன். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா, ஏற்கனவே ராக்கெட் மாதிரி போயிருக்கு. அந்த டைம்லயும் எல்லா மக்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னடா எப்படி வாங்குறது, நகை வாங்குறது இனிமே யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி, அதாவது நகை கடைகளுக்கு சில தலைவர் இருப்பாங்கல்ல, அவர் பேட்டி கொடுத்தாரு. நான் பேர் சொல்ல விரும்பல. இன்னுமே பார்த்தோம்னா உங்களுக்கு டைம் இருக்கு, கோல்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நிறைய பேர் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாங்களா என்ன தெரியல. ஆனா அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா லாஸ் ஆயிருக்கும். சில்வர்லயுமே பண்ணிருந்தாங்கன்னா லாஸ் ஆயிருக்கும். சில்வர் வந்து 4,50,000 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லப்படுகிறதுனா, ரஷ்யா உக்ரைனோட போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடந்த அப்புறமா. அதே மாதிரி பார்த்தோம்னா ஏற்கனவே அமெரிக்கா, அதாவது ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்களே, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தங்க ரேட் ஏறுதுன்னு சொல்லி நிறைய பேரை பிடிச்சி திட்டாங்க. அதுல இவரு ஒருத்தர் தான். இருந்து டாப் டு பாட்டம் இந்தியாவில இருக்க எல்லாரும் வந்து அவரே பிடிச்சி திட்டினாங்க. உண்மையாதான், அவரு ஒரு காரணம் தான் கோல்டு ரேட் ஏறுறதுக்கு. இப்போ வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டாப் பண்றதுக்கு ரஷ்யா மேல வந்து அமெரிக்கா பார்த்தோம்னா ரூபத்துல வந்து பொருளாதார தடை தான் போடுறாரு. ரஷ்யா கூட யாராச்சும் வந்து வர்த்தகம் வச்சாங்கன்னா நான் அவங்க மேல பொருளாதார தடை போடுவேன். அவங்க கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு அமெரிக்காவுக்கு வர கூட்ஸ் வந்து நான் கூட்ஸ்ல இருக்க பர்சன்டேஜ் டாக்ஸ் வந்து ஏற்றுவேன் சொல்லி அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரிஸும் மிரட்டுறது, அந்த வேலை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ரஷ்யா ஒரு முடிவு எடுத்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இனிமே அவங்க வந்து வேற கண்ட்ரிஸோட வர்த்தகம், அதாவது ட்ரேட் பண்ணாங்கன்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா வேர்ல்ட்ல இருந்து எல்லா கண்ட்ரிஸும் US$ வச்சுதான் அவங்க வர்த்தகம் பண்றது. அதே மாதிரிதான் ரஷ்யாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளா வந்து அவங்க 2 பேர் இந்த கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடந்த விஷயம்னால அந்த $, யூஸ் பண்றது குறைச்சிட்டாங்க. அதனால $, வந்து அதிகமா இம்பாக்ட் ஆனதுனால வேர்ல்ட் லெவல்ல வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா போச்சு. அந்த $, இம்பாக்ட் ஆனதுனால தான் இந்த பிரிக்ஸ்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் கோல்டு கண்டினியூஸா வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் வாங்கிட்டு இருந்துச்சு, இந்தியாவும் வாங்கிட்டு இருந்துச்சு. ட்ரேட்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு $, வேணும் ரஷ்யாவுக்கு. அதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற சேமிச்சு வச்சிருக்கிற, அவங்க பை பண்ணி ஸ்டாக்கா வச்சிருக்கிற கோல்டை வந்து சேல் பண்றதுக்கு அவங்க தயாராட்டுன்னு சொல்றாங்க. இதனால சேல் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த மாதிரி கோல்டு ரேட் குறையும். இந்த மாதிரி ரேட் குறைஞ்சா எல்லாருக்கும் ஹாப்பி தான், இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹாப்பி தான், இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹாப்பி தான். ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்டா புழுகுற? யார் யார் வந்து கோல்டு வாங்க, ஏன்னா கோல்டு இல்லாம வந்து எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. கோல்டு வந்து ரொம்ப முக்கியமா மாறி போயிருக்கு. கோல்டுனால பல வீட்டுல பல பிரச்சனை வருது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கோல்டு வாங்கிட்டாங்க, அவங்க கோல்டு வாங்கிட்டாங்க, அவங்க செயின் போட்டிருக்காங்க, இவங்க நெக்லஸ் போட்டிருக்காங்க. ஒரு மேரேஜ்க்கு போனா ஜென்ரலாவே மோஸ்ட்லி எல்லாரும் பாக்குறது என்னன்னா, எத்தனை பேர் எவ்வளவு நகை போட்டு வச்சிருக்காங்க, எத்தனை பேர் டிஃப்ரெண்டா சாரீஸ் போட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு அந்த கோல்டு மெட்டல் மேல ரொம்ப ஆர்வம் வந்து அது போட்டாதான் நம்மளுக்கு வந்து சொசைட்டில நல்ல பேர் இருக்கும், ஒரு வந்து நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கோல்டு போட்டுட்டு சுத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் அது இல்ல. ஏன் வந்து இந்தியாவில மட்டும் தான் ரொம்ப அதிகமா லைக் பண்றாங்க கோல்டு. இதனால மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு புதுசான அந்த காலத்துல இருந்தே ஒரு இல்லாத விஷயத்துல வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சிருக்காங்க நிறைய பேர். ஏன் வெளிநாட்டுல நிறைய பேர் வந்து பிலீவ் பண்றது, அவங்க கோல்டு வாங்கினால கூட நிறைய பேர் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அவங்க பிஸ்கெட்டை தான் வாங்குவாங்க, வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா கிட்ட இல்லாத தங்கம் அதோட 4 மடங்கு அதிகமான தங்கம் இந்தியால இருக்கிற நிறைய வீட்டுல இருக்கு. 4 மடங்கு. சப்போஸ் அவங்கள்ட்ட அமெரிக்கா கிட்ட 1 லட்சம் டன் கோல்டு இருக்குன்னா, அதுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டும் 4 லட்சம் டன் கோல்டு வந்து எல்லா வீட்லயுமே இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க இந்தியாவில கோல்டோட மார்க்கெட் எப்படி இருக்கு, என்னென்ன கோல்டுக்காக என்ன வேணா செய்யறாங்க. இந்த மாதிரி இருந்தா அதனால கோல்டு திருட்டு போயிட்டு தான் இருக்கு. இன்னுமே கோல்டு திருடுறது யாரும் ஸ்டாப்பே பண்ண முடியல. கோல்டு ரேட் குறைன்னு சொன்னா டக்குன்னு இறங்காது. அது வந்து சில நாட்கள் ஆகும், சில வருஷம் ஆகும். இந்த இயர்ல இருந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இயர் எண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறையலாம், 70-80 வரைக்கும் வரலாம். பட் இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் இப்படிதான் நிறைய பேர் வந்து குறையன்னு சொல்றாங்க. அதுக்கு ஈக்குவலாகவே நிறைய பேர் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இத்தனை நாள் வந்து ரேட் ஏறி இருந்துச்சு, நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன் நம்ம வாங்கியிருந்தா ரேட் ஏறி இருக்கிற டைம்ல நம்ம சேல் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரேட்டு குறையும்னு சொல்லி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ சடனா குறைஞ்சிச்சுன்னா, கவர்மெண்ட் 5,000 ரூபாய் காலையில கொடுத்தான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். காலையில 8 மணி இருக்கும். எல்லா ஏடிஎம்லயும், எல்லா பேங்க்லயுமே, எல்லா போஸ்ட் ஆபீஸ்லயும் ஒரே கூட்டு தான், ஒரே சண்டை தான். எப்படியாச்சும் அந்த காசு எடுத்துடணும். ஏன் திருப்பி ரெட்டின் எடுத்துட்டாங்கன்னா, கோல்டு ரேட் குறைஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், 70,000-80,000 வந்துச்சு வச்சுக்கோங்களேன், நிறைய மக்கள் வந்து ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா நம்ம குறையும் திருப்பி வாங்கி குவிக்கலாம்னு சொல்லி. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன பயம்னா,
இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து போய் திருப்பி வாங்கினா திருப்பி ரேட் திருப்பி பழையபடி வந்துருமான்னு சொல்லி இன்னொரு பக்கம் பயம் இருக்கு. சரி நம்ம வாழறதா இல்ல சாவறதா என்ன கதைன்னு தெரியல, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கடைசியில இந்த கோல்டு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க. சில்வர்ஸ்லயே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அந்த காலத்துல கம்மியா அந்த சில்வர் ரேட்டும் ஏறி போச்சு. இப்போ கடைசியில ஒரு என்ன ஆர்னமெண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியல. இன்னொரு பக்கம் என்னன்னா வேர்ல்ட் லெவல்ல பொருளாதார சூழ்நிலைகள் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கணிப்புகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் கோல்டு ரேட் ஏறுது. ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு பார்த்தோம்னா சில மாசமாகவே வந்து அவங்க இந்த பக்கம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி சொல்லி அவங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஈரான் அமெரிக்காவுக்கு அட்டாக் பண்ணாலோ இல்ல அமெரிக்கா ஈரானுக்கு அட்டாக் பண்ணாலும் அதனால கூட கோல்ட்ல இம்பாக்ட் ஆகலாம். ஒன்ஸ் ரஷ்யா வந்து 100% US டாலர் யூஸ் பண்றது அவங்க ட்ரேட்காக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் வந்து இந்தியா, சைனா சொல்லி எல்லா கண்ட்ரிஸும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கோல்டு கண்டினியூஸா லாஸ்டா வாங்கி குவிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணா அது மட்டும் இல்லாம ரஷ்யா கிட்ட வந்து அதிகமான கோல்டு இருக்கு. அவங்க US கரன்சி வேணும்னா அது வந்து அவங்க வந்து கோல்டு இருக்கிற கோல்டு விற்பாங்க. கொஞ்சம் தூரம் குறைஞ்சோடனே டக்குன்னு எல்லாரும் கடையில போய் குவிஞ்சிடாதீங்க, வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற நியூஸ் வந்து கொஞ்சம் அளவுக்கு பாருங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் நியூஸும் ரொம்ப முக்கியம் தான். வேர்ல்டு லெவல் என்ன நடக்குது, எப்படி போயிட்டுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணா ஓரளவுக்கு நம்மளால தெரியும் என்ன சிச்சுவேஷன் சொல்லி. கோல்டு ரேட் வாங்கலாம் விற்கலாம், பட் இந்தியானால மட்டும் கோல்டு வந்து ரேட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வேர்ல்டு கண்ட்ரிஸ் நடக்கிற சூழ்நிலை பேஸ் பண்ணி தான் இந்த கோல்டு ரேட்டோட இதுவே மாறுது. மேரேஜ்க்கு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு இருந்தாலும் ஒரு வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ரேட் குறைஞ்சுன்னு எல்லாரும் போய் வாங்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா செஞ்சுப்போம். தேங்க்யூ.